ஹலோ மை டியர் மக்களே, இன்னைக்கு ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் ஒர்க் இருந்துச்சுங்க. அதனால் சட்டு புட்டுன்னு ரெடி ஆகிட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைமும் சரி, மார்னிங் டைமும் சரி, எப்பா இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரதுக்குள்ளே என்னடாங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நமக்கு வேண்டாத டைம் அங்கங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கண்ணில் படும். ஆனால் அந்த டைம் நம்மளால் எடுக்கவே முடியாது. இதே ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவும் கிடைக்காதுங்க. தேடி தேடி நம்ம டயர்டாகிறது தான் மிச்சமாகவும் இருக்கும். சரி ரைட்டு விடுன்னு எங்கள் வீட்டு குட்டி லட்டுக்கு இந்த வீக் இயர் பியர்சிங் செர்மனி இருக்குது. அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வரவே டைம் 8:30 பக்கம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பேசன் சில்லா தான் பண்ணுறதா பிளானும் பண்ணி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வேணுங்கிறத ஒரு சைடு ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொல்லவே மறந்துட்டேன், இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3rd டே. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மார்னிங் டு நைட் என்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கிறேன்னு உங்களுக்கு 30 days கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் இந்த கடலை மாவு தோசாக்கு இதில் கேப்சிகம், கேரட், ஆனியன் அப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர் ஆட் பண்ணியிருந்தேன். என்னடா பேசன் சில்லா அப்புறம் கடலை மாவுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு சில பேர் இது தெரியாதவங்க யோசிப்பீங்க. யூ நோ வாட் மை டியர் மக்களே, பேசன் சில்லா அண்ட் கடலை மாவு தோசா ஆர் த சேம் டிஷ், ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. நார்த் சைட் பீப்புள் கால் இட் பேசன் சில்லா அண்ட் சவுத் சைட் கால் இட்ஸ் கடலை மாவு தோசா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த பேசன் சில்லா ஒன்று சாப்பிட்டாவே நல்லா ஸ்டமக் ஃபில் ஆயிடும். நான் தெரியாமல் 2 ரெடி பண்ணிட்டேங்க. அண்ட் இந்த பேசன் சில்லாக்கு கோக்னட் சட்னி தான் நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாகவும் எடுத்திருந்தேன். அவ்வளோதான் மை டியர் மக்களே, இந்த விலாகை இதோட என் பண்ணிக்கிறேன்.